பன்னீர் ரோஸ் வச்சு எப்படி ரோஜா பூ குல்கந்த் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வீட்டில் செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் வாங்கி அதோட இதழ்களை எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து இது மாதிரி தட்டில் ஒரு 2 நாள் நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கற்கண்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு என்ன மாதிரி பதத்தில் வேணுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறன்னு வேணும்னா கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நல்லா தூளாக கொஞ்சம் ஓரளவுக்கு அரையணுன்னாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த டெக்ஸ்சரில் வேணுங்கிறதுனால நான் 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே கொட்டி கொஞ்சம் சூடு பண்ணும் போது இந்த தூளாக இருக்கிற கற்கண்டு இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த டைமில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் தேன் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் சாப்பிட்லாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.